ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். இந்த பூலோகத்திலே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரித்து எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்து போனான். அவன் அவதரித்து ஒரு மனிதனைப் போலவே வாழ்ந்தது நம் எல்லாருக்குமே ஓர் முன்னோடியாக உள்ளது. ராமாயண கதை ராமனை பற்றி பேச வந்தது. வால்மீகி பகவான் ஆதி காவியமாக எழுதி வைத்தது. அந்த கதை 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதென்றும் 500 சர்க்கங்கள் உள்ளதென்றும் பார்த்தோம். இது சிறிய ராமாயணம். இதைவிட மிக பல மடங்கு பெருத்ததாய் சதகோடி பிரவிஸ்தரமான ராமாயணம் பிரம்மாவின் சத்தியலோகத்திலே உள்ளது. அந்த அளவுக்கு நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிற காரணத்தாலே பிரம்மாவே உள்ளம் இறங்கி நாரத பகவான் மூலமாகவும் வால்மீகி மூலமாகவும் நமக்கு அதே ராமாயணத்தை சுருக்கி கொடுத்தார். ஏன்னா பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் ஆயுசு ரொம்ப ரொம்ப அதிகம். அவர்களால் அவ்வளவு நீளமா இருக்கிறத படிக்க முடியும். ஆனா நமக்கு ஆயுசு குறைவா இருக்கிறதுனாலே நமக்கு இயன்ற அளவுக்கு 24,000 ஸ்லோகங்களை கொடுத்தார். ஆனால் அதுவே நம்மால படிக்க முடியலையே, அதுக்கு ஏதானும் சுருக்கம் உண்டா என்று கேட்டால் ஒரே ஸ்லோகத்தாலே ராமாயணத்தின் சுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி அப்படிங்கிற ஸ்லோகம். யாரொருத்தன் நேர்வழியிலே நடக்கிறானோ அவனுக்கு குரங்குகள் கூட உதவும். யாரொருத்தன் மார்க்கம் தப்பி தவறான மார்க்கத்திலே நடக்கிறானோ அவனை கூட பிறந்த தம்பி கூட விட்டுட்டு போயிடுறான். இவ்வளவுதான் நம்ம ராமாயணத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ராவணன் குமார்க்க சஞ்சாரம் பண்ணினான், துர்மார்க்கத்திலே சென்றான். அவனுடைய கூட பிறந்த தம்பியான விபீஷணனே அவனை விட்டு விட்டான். ராமன் நேர்வழியிலே நடந்தான், அவனுக்கு குரங்குகள் கூட உதவி புரிந்தன. அப்ப ராமனை போல் இருக்க வேண்டும், ராவணனை போல் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம இந்த சாஸ்திரத்திலேயும் தெரிஞ்சுக்க போறோம். அதை அறிவிக்கிறதுக்காக இன்னும் பல பல விதங்களில் பல பல அர்த்தங்களை சேர்த்து வால்மீகி நமக்குன்னு கொடுத்துள்ளார். ஒரு வேப்பங்கொழுந்து அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒத்துடுவோமா? அதை சர்க்கரையில தடவினாத்தானே சாப்பிடணும். அது போல ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் சில சமயம் ஜீரணிக்க முடியாமலே போகலாம். அத கதைங்கிற ஒரு சக்கரை தடவி சிறந்த காவியமாக நமக்கென்று வால்மீகி பகவான் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ராமாயணத்திலே முதல் 2 நாட்கள் நாம் சிலவற்றை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றோம். முதல் நாள் ஸ்ரீராம ஜனனம், ராமன் அவதரித்தார்ங்கிறத பார்த்தோம். அடுத்த நாள், அதாவது நேற்றைய தினம், ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாணம் நடந்தது என்பதை பார்த்தோம். சீதா கல்யாணம் வரைக்கும் பார்த்துள்ளோம். இனி கல்யாணம் முடிந்து பெண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு திரும்பி வந்தார்களா? வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டு சரித்திரம் எப்படி போச்சுங்கிறதை இன்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தலைப்பு பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகையை தன் தலையாலே ஏந்தி கொண்டு பரதன் நந்தி கிராமத்துக்கு வந்து அரியாசனத்தில் பாதுகையை அமர்த்தி அதற்கே பட்டாபிஷேகம் செய்வித்து அந்த பாதுகையை கொண்டே மேற்கொண்டு ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் ஆண்டான் அப்படிங்கிறது சரித்திரம். அது எப்படி பாதுகையை கொண்டு ராஜ்யத்தை ஆள முடியுமா? பரதன் என்னத்துக்காக ஆள வேண்டிய நிர்பந்தம்? தசரதன் எங்க போனார்? ராமன் எங்கே? இப்படின்னு பல கேள்விகள் நம் மனத்துல உதிக்கும் இல்லையோ? அது எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு நாம பதில் பார்க்க போகிறோம். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் முடிந்தது.
இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. ராமா, இதோ சீதை, இயம் சீதா. இதோ சீதைன்னு ராமனுக்கு தெரியாதா? ஜனகன் தொட்டு காட்டினாத்தான் அதோ சீதைன்னு தெரிஞ்சுக்கணுமான்னா வேடிக்கையா சொல்லுவார்கள். ராமன் ஜனகபுரியில நுழைஞ்சதுல இருந்து முதல் நிமிஷத்துல உப்பரிக்கையிலேருந்து சீதையை பார்த்துட்டான் இல்லையோ, அது பார்த்ததுல இருந்து எங்கு பார்த்தாலும் சீதை சீதை சீதையாகவே காட்சி அளிக்கிறாளாம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் எப்ப தூங்கினாலும் முழிச்சுட்டாலும் அவ முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தரை கண்டு பயந்து போயிட்டோம்னாலும் கனவுல கூட அவர் முகம்தான் நமக்கு ஞாபகம் வந்து பயப்படுத்தும். விருட்சே விருட்சேச்ச பசியாமி சிறகிட்டாஜனாம்பரவுன்னு சொல்லுவார்கள். அதை போல இப்ப ராமனுக்கு எங்கு பார்த்தாலும் சீதாதேவனுடைய முகம்தான் ஞாபகம் வருது. இப்ப இங்க நின்றுட்டு இருக்கிற எல்லாருமே சீத்தையாட்டம் இருந்துட்டா மாலை யாரு கழுத்துல போடுறது? அது எங்கேயானும் குழம்பி போட போறாருங்கிறதுக்காகத்தான் இயம் சீதா, தோருக்கா சீதை, இந்த சீதை கழுத்துல ராமா மாலையிடு. இரண்டாவது அர்த்தம் பெரியவா சென்று சாதித்தார். ராமனுக்கு இருமாப்பு அதிகம், தான் தான் ஆணழகன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதிகம். எப்பவும் அங்கேயே தான் பார்ப்பார், கீழே பார்க்கவே மாட்டார். நாமே பார்க்கறது இல்லை. ராமன் பார்ப்பனா நிஜமாவே அழகன், நிஜமாவே உயர்ந்தவன். அதனால அவர் கீழே பார்க்க மாட்டார். நம்ம ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கிறவளை பார்த்து சொல்லுவோம், கொஞ்சம் காலையும் கண்டு இருந்தா தேவையில்லைன்னு. அதை போலதான் ராமன், அவர் மோட்டு வடையே பார்த்துட்டு இருக்கார். ஜனகன் யோசித்தான், இது என்ன சீதையே திரும்பி பார்க்காமல் தானே அகங்கரிச்சுட்டு இருக்காரே. இயம் சீதா, ராமாதோ சீதை இருக்கா, ஒரு நிமிஷம் திரும்பிப்பார். இவளை பார்த்த பிற்பாடு உன் முகத்தை திருப்பிக்க முடியும்னா திருப்பிக்கும், அது முடியாதுன்னு அர்த்தம். இயம் சீதா மம சுதா, இவள் இயம் சீதான்னு சொன்ன உடனே பிறப்பினுடைய ஏற்றம், பேரழகி அப்படின்னு ஜனகன் சொன்னார். ராமன் யோசித்தார், அழகு இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ற முடியுமான்னு? அழகே ஆபத்துல கொண்டு போய் முடிஞ்சு போடலாமே, அதனால அழகிங்கிறதுக்காக பண்ணிக்க மாட்டேன். இன்னும் பதில் பேசாம இருந்தார். மம சுதா, ராமா யாரோ நினைச்சுக்காதே, நான் பெற்ற பெண். ஜனகனுக்கு அகங்கார மமகாரம் துளி கூட கிடையாது. அது அத்தனையும் துறந்தவன். யாஜ்ஞவல்யரிடத்திலே குருகுலவாசம் பண்ணிருக்கார் ஜனகன் மகாராஜா. ஆனா இன்னும் அவரிடத்துல அர்த்தம் கேட்டுக்கணுங்கிற ஆசை. ஒரு நாளும் ராஜா வந்தாத்தான் பாட ஆரம்பிப்பார் யாஜ்ஞவல்யர். அதை கண்ட மத்த ரிஷிகளுக்கெல்லாம் கோபம், பொறாமை. ராஜாங்கிறதுக்காக ஏதோ நிறைய கொடுத்து வச்சிருப்பார் போல் இருக்கு, அதனால அவர் வந்தாத்தான் இவர் பாட ஆரம்பிக்கிறேங்கிறார். நம்ம எல்லாம் என்ன கொடுக்க போறோம், அதனாலதான் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறார். இப்படின்னு அவள்லாம் தப்பா நினைச்சிருந்தான். யாஜ்ஞவல்யர் யோசித்தார், இவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். ஒரு நாள் பாடம் நடந்துட்டே இருக்கிறச்சே தன்னுடைய யோக மகாத்மியத்தால் மிथिला தேசம் பத்தி எரிகிறா போலே காட்டினார். உண்மை அல்ல, பொய்யாக பத்தி எரிகிறா போலே காட்டினார். அந்தந்த ரிஷி ஓட்டமா ஓடிவிட்டான். இவர் ஓடினார், அவர் ஓடினார், அவர் ஓடினார். எல்லாரும் ஒரு சுத்தி பார்த்துட்டு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டான். திரும்பி வந்து அவ ஆசனத்துல உட்கார்ந்து விட்டான். ஜனகன் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. எங்க உட்கார்ந்து இருந்தானோ அப்படியே உட்கார்ந்தான். உடனே யாஜ்ஞவல்யர் ரிஷிகளை பார்த்து கேட்கிறார், உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன காணா போயிருக்கும்? ஒரு ஜோடி பூனல். உமக்கு இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன காணா போயிருக்கும்? ஒரு மாந்தோல். உமக்கு ஒரு கமண்டலம். ராஜ்யமே எரியறது ஜனகனுக்கு, அவன் தான் ஆசனத்தை விட்டு அசைய காணும். உமக்கு என்ன இப்ப அவசரம் அப்படின்னு யாஜ்ஞவல்யர் கேட்கிறார். அதுக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் தெரியல. ஜனகன் பதில் சொல்றார், நான் எழுந்திருக்காதுக்கு காரணம் சொல்லுறேன். உங்ககிட்ட பல தடவை கேட்டிருக்கேன். நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தஹதி பாவகா நச்சைனன் கிளேதயன் தியாபா ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச. ஆத்மா என்றென்றும் அழியாது, சரீரம்தான் அழியும். நிமிஷத்துல யோசித்து பார்த்தேன், இது யோகத்தாலே பொய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆத்ம விஷயமான சிந்தனம் இருக்கிறவன் சரீரத்தை கவலைப்பட மாட்டான். அதனாலதான் நான் அகரவே இல்லை அப்படின்னு ஜனகன் யாஜ்ஞவல்யரிடத்துல சொல்ல, ஜனகா என்கிட்ட சொல்லாதே, உட்கார்ந்துருக்கவள்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆனா இவர்கள் ஆறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொன்னேன். ஒத்தொத்தருக்கும் சரீரத்தில் ஆசை ஜனகா, அதனாலதான் என்ன கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஓடினார்கள். இதோ ஜனகன் நகராம உட்கார்ந்தார் பாருங்க. கண்ணனுடைய கீதையில் யாருடைய பேரையும் அவர் சுலபத்துல சொல்லிட மாட்டார். பேசுறது பகவான். அப்படி இருக்கிறச்சே யாரையானு மேற்கோள் காட்டி அவர் எங்கேயானு பேசுகிறார். ஆனா ஜனகனுடைய பேர் எடுக்கிறார். ஜனகனை பத்தி சொல்லும் போது கர்மயோகத்தினால சித்தி அடைந்தவர்கள், கர்மணைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்ம மார்க்கத்தாலே சித்தி அடைந்தவர்கள் ஜனகன் தலைவன். அர்ஜுனா புரிந்துகொள், ராமாயண காலத்திலேயே தம் மாமனாரை கொண்டாடணும்னு ராமனுக்கு ஆசை போட்டிருக்கு. ஆனா ராமன் ஒத்தனையும் கொண்டாட மாட்டார். அவர் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையோ, புனிய மாட்டார், நிமிர மாட்டார், ஒத்தனையும் திரும்பி பார்த்துட மாட்டார்.
அவர் இருக்கிற இடத்துலதான் அவர் இருப்பார். அதனால இந்த மாமனாரை கொண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் வந்து சொல்லியோ இவர் யார வேணா பேசுவார், என்ன வேணா பேசுவார். அதனால பழச இப்ப ஞாபகம் வச்சிருந்து நேர பழைய மாமனாரை கொண்டாடிட்டான். ஜனகன்தான் கர்மனை சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா. ஜனகன் முதலானோர் கர்மயோகத்தாலே மோட்சம் பெற்றவர்கள். அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறவர் ஜனகன். யாஜ்ஞவல்க்யராலே மெச்சப்பட்ட சிஷ்யன். ஆனா அவர் இப்ப ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? மம சூதா, எம் பெண். என்னே தெரியாதே ஜனகருக்கு, இப்ப என்ன திடீர்னு எம் பெண்ணுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். வியாக்கியானத்தில் எழுதினார், மமகாரம் துளி கூட இல்லாதவன் கூட சீதையை பார்த்தா என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுவான். அத்தனை குணவதி சொல்லி அவள். அதனாலதான் அந்த குணசாலினியான பெண்ணை பார்த்து இவ என் பொண்ணா இருக்க கூடாதா அப்படின்னு யாருமே ஆசைப்படுவார்கள்னா அதைத்தான் ஜனகனும் சொல்லிக் கொள்ளுகிறான். ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷ்யதி மேசூதா. மேசூதா என் பெண் சீதை. ஜனக குலத்துக்கே சுந்தரி. ஜனக குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்கென்னே வந்திருக்கிறாள். பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்க்க, புகுந்த குலத்துக்கு புகழ் தேட சீதாதேவி திருவவதாரம் பண்ணினாள். திருக்கல்யாணம் நடக்கும் போது 12 வயசு ராமனுக்கு, 6 வயசு சீதைக்கு. இந்த கதை எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டு வெளியில போடுறாள். கூனி வரம் கேட்டதுக்காக வெளியில போடுறார்கள். போன பிற்பாடு சித்திரகூடத்துக்கு போய் சேர்கிறார்கள். அங்கிருந்து தண்டகாரண்யத்தை நோக்கி போறச்சே முதல்ல அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு இவ போறா. அப்ப அனசூய ராமனை பார்த்து சீதையை பார்த்து பேசிட்டு இருக்கா. அத்திரி பகவான் ராமனிடத்துல பேசுறார், சீதையினிடத்துல அனசூய பேசிட்டு இருக்கார். அங்கதான் கல்யாண சரித்திரத்தை இன்னும் நன்னா சொல்லியிருக்கார். ஏன்னா அவ 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்கா. சீதை கல்யாணம் நடந்துதாமே, ஆறாரெல்லாம் வந்திருந்தா, என்ன சீர்சனத்தி பண்ணா, இதெல்லாம் அனசூய கேட்டு இருக்கா சீதையினிடத்துல. அப்ப சீதை சொல்றா, பதி சங்கயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மே பிதா சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்ளவோயதா. எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, கல்யாணமே ஆலே அப்படின்னு என்னுடைய தகப்பனார் கடல்ல உழுதுட்டார் அப்படின்னா சீதை. சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்ளவோயதா. அவள் தூக்கி வாரி போட்டது. உங்க ஊர்ல நாட்டுல கடலே கிடையாது சீதை, நீங்க நேபாளத்துல இருக்கீள், அங்க கடல் இல்லையே, எங்க இருந்து கடல்ல விழுந்தார்னா தண்ணீர் கடல்ல இல்ல கவலை கடல்ல விழுந்துட்டார் எங்க தகப்பனார். அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, எனக்கு கல்யாணமே ஆலையே வயசாயிட்டு போறதேன்னு. சீதை அப்படி என்ன வயசு உனக்குன்னா, என் வயசு 6. அதனாலதான் ரொம்ப கவலைப்பட்டுப்பட்டார் எங்க தகப்பனார். 6 வயசாயிடுத்தே இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆலையேன்னு. சட்டப்த பூர்த்திக்கு முதல் நாள் பண்ணிக்கிறத பத்தி பேசவே வேண்டாம். அப்புறம் ஏன்னா இப்ப எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுட்டோம்னா நாளைக்கு சட்டபுத்தி பூர்த்தி ஆனா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணா தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நாம வச்சிருக்கோம். அதனால சிறு வயசுல அதற்குன்னு எதை ஏற்றுக்குமோ, நாட்டு அரசாங்கம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த வயசு வந்த உடனேயாவது கல்யாணம் பண்ணிடுறது நல்லது இல்லையா? அந்தந்த வயசுக்கு அதது அவசியம் நிகழ வேண்டும். பெண்களுக்கு 18 ஒத்துனுட்டான். 18 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணிவிடலாம். வேண்டாம் படிப்பு எழுத்து முடியணுமா 22 அப்பவான பண்ணிவிடுறதுதான் நல்லதே தவிர, அப்படின்னா கூட கொஞ்சம் வயசு வித்தியாசம் வச்சா பிள்ளைக்கு 26 கிட்ட ஆயிட போறது. அதுக்கப்புறம் ரசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பல விஷயங்களுக்கு உடம்பு சக்தியே இருக்கா. நம்ம தர்ம மார்க்கத்தை நடத்தணும்னு சொன்னா அதற்கேற்ற உற்சாகம் இருக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர, அந்த உற்சாகம்லாம் போன பிற்பாடு பண்ணிட்டு பிரயோஜனமே இருக்காது. ஆகையாலே ராமனுக்கு வயசு 12, சீதைக்கு வயசு 6. இவா 2 பேருக்கு அப்பதான் கல்யாணம் நடந்துதான். திருக்கல்யாணம் ஆயிடுத்து. இயம் சீதா மம சுதா. ஆக என்னுடைய பெண் சீதை. என்னுடையன்னு சொன்னதுனாலே உயர்ந்த குலத்தில் பிறந்தவள், தர்மம் தெரிந்தவள். எம் சீதான்னு அழகின்னு சொன்னார். மமசுதா என்னோட பெண்ணுன்னு சொன்னார். சகதர்ம சரித்தவ, குணம் எப்படியோ ராமனுக்கு இன்னும் சந்தேகம் போல. சகதர்ம சரித்தவ, நீ தர்ம மார்க்கத்தில் நடந்தால் அவளும் பின்தொடர்ந்து அதே தர்ம மார்க்கத்தில் வருவள். ராமா, அதுக்கு நீ கண்டபடிக்கு போனியானா அவ பின்தொடர்ந்து வரமாட்டா. நீ தர்மத்துல நடந்தா அவ தர்மத்துல நடப்போம். நீ அதர்மத்தின் வழி போனா வரமாட்டா, தர்மத்துக்கு திருத்தி விடுவள். ஆக எடுத்து சொல்லி திருத்தக்கூடிய சக்தி சீதைக்கு இருக்கணும். அது ஓரொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அதுக்கு தர்ம மார்க்கத்துல கணவன் நடக்கச்சேவே கேள்விகள் இருக்க வேண்டாம். அது ஒழுங்கா போயிட்டு இருந்தா அப்படியே விட்டுணும். அது நடக்காத பட்சத்துலதான் எழுந்திருந்து கேள்வி கேட்கணுமே தவிர, அவரே ஒழுங்கா நடந்துட்டு இருக்காருன்னா கேட்டே பிரயோஜனம் இல்லை. இது 2 பேருக்கு நடுவில் இருக்கணும். கணவன் தப்பினாலும் மனைவி திருத்த வேண்டும், மனைவி தப்பினாலும் கணவன் திருத்த வேண்டும். இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தான் நாம கண்டுபிடிச்சு வச்சது. எந்த வேதத்திலையும் எந்த உபனிஷத்திலையும் அதெல்லாம் இல்லை. பதிபக்தி இருக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர, பாதிபிரத்தியம் இருக்கும்னு சொல்றதே தவிர, தப்பு பண்ணா கேட்டு இருக்கணும்னு எந்த சாஸ்திரமே சொல்லாது. இப்ப ஜனகரே என்ன சொல்லியிருக்கார்? சக தர்மச்சரீதவ, தர்ம மார்க்கத்துக்காகத்தான் ராமா கல்யாணமே பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாள்னா எதற்காக? இருவரும் சேர்ந்து தர்ம மார்க்கத்தை ஆசரிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணி கொள்ளுகிறோம்.
அது குறிக்கோளா இருக்கணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில சொத்து சேர்க்கறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைச்சாலோ, வெறும் குழந்தை பெறுவதற்கு சுகத்துக்குன்னு நினைத்தாலோ அந்த வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்க. தர்மத்துக்காக 2 பேர் சேர்த்திருக்கோம். இது ரெட்டை மாட்டு வண்டி, 2 மாடு கூட்டியிருக்கு. இப்ப வண்டியில 2 மாடு சேர்ந்து ஒரு பக்கம் இழுத்துன்னு போனா தான் ஒழுங்கா ஊருக்கு போய் சேர முடியும். ஒரு மாடு ஒரு பக்கத்துல இழுப்பேன்னு சொல்லிட்டுன்னா அப்புறம் மாட்டு வண்டி அச்சு முறிஞ்சு போய் கீழே விழுந்துரும். அப்படி இல்லாமல் இருவருமாக ஒரு சேர செல்ல வேணுங்கிறது முக்கியம். நம்முடைய சனாதன தர்மத்தின்படி பார்த்தீர்கள் என்னால் ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுத்தினால் அதற்கப்புறம் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, மந்திரமே இல்லை. அது வேற ஏதாவது மதத்துல வேணா இருக்கலாமே தவிர நம்முடைய சனாதன தர்மத்தின்படி வேத சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னால் ஒரு தடவை கைப்பிடிச்சது பிடிச்சதுதான். ஏன்னா அது ஒரு பெரிய உடன்படிக்கை. சப்தபதின்னு 7 அடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அந்த அடி வச்சாச்சுன்னா நேற்றுக்கு பாசரம் பண்ணாலும் கடைசியில சீதா கல்யாணத்தும் போது வாரணமாயிரம் சூழவலம் செய்துன்னு ஆண்டாளுடைய ரொம்ப அற்புதமான 10 பாசரம். அது சாதித்தது என்ன? தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினாம். தீவலம் வருவது ஒரு அடியாக 7 அடி எடுத்து வைத்து வருதல், அத கனாக்கண்டுகிறேன்னா அதுக்கு சப்தபதின்னு பேர். நம்ம இந்து தர்மத்தின்படி நீங்க எங்கேயான ஒரு நீதிமன்றத்துக்கு போனா கூட திருமங்கல்ய தாரணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்க மாட்டான். சப்தபதி ஆயிருந்ததுன்னா தான் கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம். அதனால சப்தபதிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதனுடைய கடைசியில வருது, நானும் நீயும் ஓர் உடன்படிக்கைக்கு வருகிறோம், இனி இதை விட்டு நீயும் விலகக்கூடாது, நானும் விலக மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை. கையெழுத்தா என்ன இதுன்னு நீங்க கேட்டுருக்கலாம். அக்னி சாட்சி, அது ரொம்பவே முக்கியம். அக்னிங்கிறவருக்கு அக்ர நயதி அக்னி, நம்ம முன்னேற்ற பாதையில கையை பிடிச்சு அழைச்சின்னு போகிறான் அவர். அதனாலதான் அவருக்கு அக்னி பகவான் அக்னி பகவான்கிறோம். கல்யாணத்துல அக்னி ஆவாகனம் பண்ணியாச்சு, அவருக்கு தான் பிராதானியம் இருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய மனுஷா வந்தா அவா வந்தா இவா வந்தாங்கிறதுக்காக அக்னியை விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. இன்னொன்னு, எல்லாரும் இந்த ஓதிடுறதுக்காக வரிசையா வந்து நின்றுடுற பாருங்க. இப்பதான் திருமங்கல்ய தாரணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் உண்டு. திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கவே கூடாது. லாஜஹோமம் முடிஞ்சு பிரவேச ஹோமம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் ஆனும். அப்புறம் வேணா அதுக்குள்ளே வெள்ளம் கிளம்பியே போடுவா, கவலையே விடாதீங்க. அதனால போறவா போயிட்டு போறான். இவர்களை நாளை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். மந்திரம் நாளைக்கு வராது. இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டோம்னா சொன்னதுதான். அது ஒரு நாள் விட்டு கொடுத்துரு. வருஷத்துல இப்ப நம்ம ஆயுசுல எத்தனை தரம் கல்யாணம் பண்ணி போறோம்? ஒரு தரம் பண்ணி போறோம். அப்படியே 2ஆம் தரம் பண்ணிக்கிறதா இருந்தா கூட முதல் தரம் பண்ண திருப்தியோடையா பண்ணி போறோம்? நிச்சயமா இருக்காது. ஏதோ 2ஆம் தரமா பண்றோங்கிறது நமக்கே தெரிஞ்சு போடுறது இல்லையோ. அப்படி இருக்கிறச்சு அந்த முதல் தரவ வாய்ப்பை நம்ம விட்டே கொடுக்க கூடாது. தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த மந்திரங்களை தெரிஞ்சுட்டு ஆனந்தமா சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பா ஆனந்தமாகத்தான் இருக்கு. அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்கேயும் இப்ப ராமனுக்கு சீதைக்கு சப்தபதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரிவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒத்தருக்கொத்தர் பிரியாமல் சேர்ந்து வாழ வேண்டும். எத்தனை இன்னல்கள் வரட்டும், வர்றத சந்திச்சுத்தான் ஆகணும். நாம மனம் ஒருமிச்சிருக்கு, சில நாள் மன ஒருமிக்காக போலாம். கோள் ஆச்சாரம், கிரகங்கள் நமக்கு நிறைய சுத்துறது பாருங்க. அதன்படிக்கு சில சமயங்கள் சில இன்னல்கள் வரும். அது குடும்பத்திலையும் வரத்தான் வரும். ஒரு 2.5 வருஷமான அதை பேசாம விடணும். அதை ஊதி கிளறென்று இருக்கவே கூடாது. முதல்ல சிலது வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வுங்கிறது நடந்துதான் தீரப்போகுது. 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாதுங்கிறா. இதே 30 வருஷம் சொல்றா தெரியுமா? 12 ராசி, 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு. 12 2.5 30. அதனாலதான் ஒரு சுத்தினா 30 வருஷத்துக்குள்ள மாறிடுவா. இது நடந்துதான் தீரும். ஒரு சக்கரத்திலே ஒரு இடத்துல ஒரு கருப்பு போட்டு வைங்க, சக்கரத்தை சுத்துங்க. அந்த கருப்பு போட்டு கீழே போத்தான் போறது, அந்த கருப்பு போட்டு மேல வரத்தான் வருது. கீழே போடுத்தேன்னு அழ முடியுமா? மேல போடுத்தேன்னு சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? இந்த உயர்வு தாழ்வுகள்ங்கிறது நடந்துதான் தீரப்போகுது. குடும்பத்துக்குள்ளேயும் சில இன்னல்கள் வரலாம், வராம இருக்காது. ஆனா அது வந்துருத்துங்கிறதுக்காக எக்காரணம் கொண்டு நம்ம விலகிறோங்கிறத நினைச்சு மனசே போகக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாதுங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். என்ன சண்டையோ பூசலோ போட்டுதான் இருக்க போறோம் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர மனம் ஒத்து போல ரசாயனம் ஒத்து போலன்னு ஆரம்பிக்கிற பாருங்க. முதல்ல அது கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ அதெல்லாம் ஒத்து தானே தான் போகும். விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கையை தவிர ரெண்டு பக்கத்துல இழுப்பது வாழ்க்கையே கிடையாது. இருவரும் விட்டு கொடுத்து ராமனும் சீதையும் படாத கட்டமா பரபிரம்மன் கீழே வந்து பிறந்திருக்கிறச்சே இத்தனை கட்டப்படுறாருன்னா நாமெல்லாம் கர்மாதீனமா பிறந்திருக்க எம்மாத்திர சொல்லுங்க. 4 கட்டம் படத்தான் போறோம், 4 சுகம் படத்தான் போறோம். அதனாலே அந்த எண்ணத்தை விட்டுடணும். இதுக்காக சொல்றேன், இப்ப எல்லா நாட்டிலயுமே இருக்கு. இது ஒன்னும் பாரதத்துல இல்ல, இந்த கட்டம் இங்கதான் இருக்குன்னு சொல்லல. ஆனா இங்க சதவிகிதம்